ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவையும் வாழ்த்துக்கிறேன். இந்த வேளையில் ஆன்லைன் பைபிள் ஸ்டடி மூலமாக உங்களை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஒரு சில நாளுங்களாக நம்ம ஆங்கிலத்திலையும் தமிழையும் ரெண்டு பக்கமாக பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் பார்க்குறதுனால நானே பைலிங்குலாக நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன். அதே நம்ம இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு நிமிஷம் தலையை தாழ்த்தி இதை நோக்கி பார்ப்போம். நேசிக்கு நல்ல தாக்குறேன், இதை கண்டு சேர்த்துக்கிறேன். இந்த வேலை ஆண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடியை நீர் ஆசீர்வதித்தாங்க. ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே வழி நடத்துங்க. உங்களுடைய தோடு உங்களுடைய தடியை எங்களை வழிநடத்துவதாக நீர் எங்களை பலப்படுத்துங்க. எங்களை ஆண்டவரே நீர் உற்சாகப்படுத்துங்க. நீர் ஆண்டவரே எல்லா காரியங்களிலிருந்து ஆண்டவரே எங்களை நீங்களாக்கி ரட்சிப்பீராக. நீர் எங்களுக்கு பலப்படுத்துவீராக. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். நிச்சயம் நடக்குதாவே. ஆமென். Greet one and all in the name of the Lord and Savior Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன். We've been talking about how to deal with discouragements. நம்ம ஊக்கையின்மை அல்லது சோர்வு, அதை நாம் சோர்வுன்னு சொல்லலாம். இல்லைன்னா நிறைய தமிழ் நிறைய மொழியாக்கங்கள் இருக்குது. அது எப்படி நம்ம கையாடுவது, அது சோர்வை எப்படி கையாளுவது, அதை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் எலியா தீர்க்கதரிசி முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் அதை முழுவதையும் பார்க்கும்போது நீங்கள் அந்த நடக்கிற காரியங்கள் என்ன, அவன் எப்படி ஏசபேலுக்கு பயந்து ஓடுகிறான், அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அப்போது அதே போல் நமக்கும் எப்படி காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வருகிறோம். we've been talking about how Elijah ran from Jezebel, because he was so mixed up in his mind, and he was so discouraged because of her words. அவன் என்ன பண்ணா, கொன்னுடுவேன்னு சொன்னான். அந்த வார்த்தை அவனை ரொம்ப பாதிச்சது இல்லையா. she said, I will kill you by tomorrow. That word really disturbed him, and he was so collapsed in his mind, so he ran away. And we saw what are the causes for discouragements, right? Today we are going to see how the process of discouragement is and the result of discouragement. We are going to see both things today, and later on tomorrow we will see what is the cure for discouragement. இன்னைக்கு 2 காரியங்கள் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு 2 காரியங்களை மையமாக வச்சு பார்க்க போகிறோம். அது ஊக்கையின்மை அல்லது சோர்வோட செயல்முறை எப்படி இருக்குது, அது எப்படி காரியங்கள் நடக்கிறது, அதனால வர காரியங்கள் என்ன, அதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்தது அந்த ஊக்கையின்மையோட பதில்கள், வாட் ஆர் த ரிசல்ட்ஸ், அது கடைசியாக அதனால் வர விலைகள் என்ன, தீமையான காரியங்கள் நிறைய நடக்குது இல்லையா. ஸோ அதனால வர காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். 2 காரியங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு நாளைக்கு அதோட கடைசி பகுதியாக அதிலிருந்து எப்படி குணமாகி வருகிறது, வெளியே வருகிறது, அதை குறித்து நம்ம நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி அதான் முதல் காரியமாக அந்த ஊக்கையின்மை, அந்த சோர்வோட செயல்முறை எப்படி இருக்குது முதல்ல நம்ம பார்க்கலாம். we're going to see first the process of discouragement. அந்த ப்ராசஸ் பார்க்குறதுக்கு முன்பாக அதான் 1 ராஜாக்கள் அது 19ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். we'll read verse 4 first. First Kings chapter 19 verse 4. I'll read it in English, then I'll read it in Tamil. Chapter 9. First Kings chapter 19
verse 4. Then he went out alone into the desert, traveling all day. He sat down under a solitary broom tree and prayed that he might die. I have had enough, Lord, he said. Take my life, for I am no better than my ancestors. We already saw this verse yesterday, but last time we'll continue this. தமிழில் வாசிக்கிறேன் வாட்டி 4ஆம் வசனத்தில், அவன் வனாந்திரத்துக்கு ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடிக்கு கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அவன் நல்லவன் அல்ல என்று அவனே தன்னை என்ன பண்ணிக்கிறாரு, அவரே தன்னை என்ன பண்ணிக்கிறாரு, தன்னை முழுமையா நான் வேஸ்ட்டு, ஒன்றும் இல்லை, ஐம் நாட் worthy, ஐம் நாட் குட் இனஃப், நான் நல்லவன் இல்லை, ஒன்றுமே இல்லை, உனக்கு உதவாதவன், அந்த வரை அவரே என்ன பண்ணிக்கிறாரு, தன்னை இது பண்ணிக்கிறார். முதலாவது அந்த ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னா, முதலாவது காரியம், அந்த செயல்முறை, அது ஒருத்தனுக்கு அந்த டிஸப்பாயின்மெண்ட், அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் வரும்போது, முதல் காரியம் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஓடி போயிடுறான். அதை ஃபேஸ் பண்ண முடியல. He ran. The first thing what happens to him is he ran away from the situation. He couldn't able to face the trial, அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண முடியல, அந்த சோதனையை ஃபேஸ் பண்ண முடியல. அந்த சோதனையிலிருந்து விலகி ஓடணும்னு தான் பார்க்குறாரு. முதல்ல காரியம் அதான் நடக்குது. ஒரு தீர்க்கதரிசி, he is a prophet, a man of God. ஒரு தீர்க்கதரிசி ஒரு பொம்பளைக்கு பார்த்து பயந்து ஓடணும்னா அப்போ அவனுடைய மைண்ட் செட் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துங்க. A man of God, a prophet, is running away from his trials, is running away from his problems because of his discouragement. You don't have to run away, because God is there with him, right? He was there with him when he slain all our prophets, false prophets. எல்லா பாகாலோட தீர்க்கதரிசிகள்லாம் அவன் கொலை பண்ணும்போது he killed all the pagan gods worshippers, right? அதெல்லாம் கொல்லும்போது அவருக்கு இந்த தைரியம், ஒரு பொம்பளை அவரை மிரட்டும் போது, உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டும் போது அவருக்கு அந்த தைரியம் என்ன பண்ணல, வரல. அவர் என்ன பண்ணுது, ஒரு விதமான மைண்ட் செட் அவருக்குள்ளே தானாலே வந்துடுது. His courage went down when a lady threatens his life. அப்போ முதல் காரியம் என்ன பண்றான், ஓடி போறான். எங்க போறான், வனாந்தரத்துக்கு. He ran away into the wilderness, he ran away into the desert. ரெண்டாவது ஒரு காரியம், மெயினான காரியம் என்னன்னா, அவர் நெகட்டிவ் திங்கிங். செகண்ட் மெயின் திங் he has is a negative thinking. ஒரு எதிர்மறையான ஒரு இது நான் கரெக்டு தான், நான் வந்து என்னோட மூதாதையரோட நான் வந்து நல்லவன் இல்லை, நான் எல்லாத்துக்கும் எல்லாரோட ஐ எம் நாட் பெஸ்ட், ஐ எம் நாட் worthy enough, ஐ எம் நாட் good enough. We also have these two kind of problems in our life. First, if discouragement comes, we are not able to face the discouragement. Some of the Christian believers as well, இன்னும் சில ஆட்களுக்கு, இன்னும் சில நிறைய பேருக்கு, நிறைய விசுவாசிகளுக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியலை. இந்த மாதிரி டிஸ்கரேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு
பிரச்சனையை எதிர்கொள்ள முடிய மாட்டேங்குது. ஒரு காரியம் உனக்கு உள்ள எதிராக வருதுன்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. அதுலேருந்து விலகி போகணுமா படி தான் பார்க்குறாங்க ஒழிய அதை தைரியமாக எதிர்கொள்றதுக்கு அந்த ஒரு வேலை நான்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க. They're not asking God for the strength to face our trials, our tribulations and our discouragements as well. நிறைய நேரத்தில் அதுதான் பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது. Because of that, so many problems are growing and growing in our life. இன்னும் பெருகி கொண்டு தான் இருக்கிற வழியா குறைய மாட்டேங்குது. It's not going down. அது என்ன நடக்குது? அடுத்ததா அந்த ஓடி போறதுனால என்ன நடக்குது? அவனோட திங்கிங்கும் என்ன பண்ணுது? நெகட்டிவாகவே மாறிடுது. ஓகே, அப்படிதான் எனக்கு லைஃப் இப்படிதான் மாறும், இப்படிதான் என் லைஃப் போயிட்டு இருக்கும். இட்ஸ் திங்கிங் ஆல்சோ changes. It always you'll try to think negatively. Yes, my life is going to go like this only. My life is going to go to go down to waste. எல்லாம் திருப்பி அந்த காரியங்கள் பண்ணும்போது பிரச்சனை என்ன பண்ணுது? அது பெருசாகிட்டே தான் இருக்குது வழியா அது அவனோட பிரச்சனை முடிய மாட்டேங்குது. When the way of thinking changes, the problems get worse and worse for everyone, whoever it is, even a prophet, even the man of God as well. The same thing. He is not a man. He is also a human being, right? அவரும் ஒரு மனுஷன் தானே. அவருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு. எல்லாரும் ஒன்று தான். அவர் ஊழியக்காரனுக்கு மாத்திரம் வருமா வராதா அப்படின்லாம் கிடையாது. எல்லா மனுஷனுக்கும் வரக்கூடிய ஃபேஸ் பண்ணக்கூடிய காரியம் தான் என்ன பண்றாரு? எலியாவும் இங்க ஃபேஸ் பண்றாரு. ஒரு பிரச்சனை வருது, அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் வருது, ஒரு சோர்வு வரும்போது என்னெல்லாம் யோசிக்க தோணுது பாருங்க. முதல்ல காரியம் என்ன பண்ணுது? உடல் சோர்வு கிடையாது. அது உடல் சோர்வை பத்தி பேசல, மனசோர்வை பத்தி பேசிட்டு இருக்கேன். மனசோர்வு தான் என்ன பண்ணுது? வேற காரியங்களை யோசிக்க தோணுது. என்ன பண்ணுது? விட்டு ஓடலாம், இதை ஃபேஸ் பண்ண முடியலையே. He couldn't able to face his own trials. He couldn't able to force on himself. First thing he thinks about is to run away. God doesn't want this kind of things in your life. ஆண்டவர் இந்த உன்னோட வாழ்க்கைக்கு இந்த மாதிரி காரியங்கள் நடக்கணும் என்று ஆண்டவர் விருப்பப்படுறதே கிடையாது. அது நீ தான் உனக்குன்னே நீ டெவலப் பண்ணிக்கிறது. அந்த நெகட்டிவ் திங்கிங் இஸ் தி வர்ஸ்ட் திங். எதிர்மறையா யோசிக்கிறது ரொம்ப மோசமான காரியம். எல்லாம் தப்பா. ஏன்னா இந்த மாதிரி காரியங்கள் பண்ணும்போது தான் நெகட்டிவா யோசிக்க தோணும். அதை 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவன் என்ன பண்றாரு? அதற்கு அவன் சேனையின் தேவனுடைய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன்றான். பார்க்கணும் அவனோட பேச்சு. அடுத்த அவனோட பேச்சு எப்படி இருக்கு பாரு. வெகு பக்தி உள்ளவனா வைராக்கியம் உள்ளவனா இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளி விட்டார்கள். அடுத்தது அங்க போறான், அங்க பாயிண்ட் வைக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் மேல வைக்கிறான். அது உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். இப்போ அவனோட பேச்சு என்ன பண்ணுது? மாறுது. withdrawal symptoms. அடுத்த காரியம் அது 9ஆம் வசனத்துல என்ன பண்றான்? அங்கே அவன் ஒரு
கெபிக்குள் போய் தங்கினான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கெபியில் போயிட்டு ஒரு குகை சின்ன ஒரு இடத்துல போயிட்டு தங்கினா, இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் கேட்கிறார். ஆங்கிலத்தை வாசிச்சிடலாம், அதுக்கப்புறம் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்றேன். 9ல But the Lord said to him, What are you doing here, Elijah? Elisha replied, I have zealously served the Lord God Almighty, but the people of Israel have broken their covenant with you, torn down your altars, and killed every one of your prophets. I alone am left, and now they are trying to kill me too. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றான், தனக்கு தானே ஒரு என்ன பண்ணிக்கிறான், ஒரு சேஃப் பிளேஸை தேடிக்கிறான். அதான் பண்ணது முதல் காரியம் என்னது, ஓடுறது. ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணாம, அந்த ட்ரையல்ஸை ஃபேஸ் பண்ண முடியாம அவரோட அதை விட்டு என்ன பண்றான், ஓடி போறான். எலியா தான் பண்றாருங்க. முதல் காரியம் அதான். ரெண்டாவது காரியம் என்னது, ஒரு வே ஆஃப் திங்கிங் சேஞ்சஸ், ரைட்? நெகட்டிவ் திங்கிங் வருது. He couldn't face his discouragement, so he ran away. Second, his mind changes, his thinking changes. Negative thinking is is upon him fully. அடுத்தது withdrawal symptoms. பின்வாங்குறான், பேக்கிங் அப், சேஃப் பிளேஸ் தேடிக்கிறாரு. அதுக்குன்னு ஒரு கெபியில் போயிட்டு, ஒரு கோயிலில் போயிட்டு என்ன பண்ணிட்டா, உட்காந்துட்டார். அப்போ நமக்குன்னு ஒரு சேஃப் பிளேஸை நாமளே தேடிக்கும் போது அங்கே நம்ம நினச்சிட்டு இருக்கோம், யாரும் பார்க்க முடியாது, இங்கே நான் சேஃபாக இருக்கிறேன். ஆர்டரே ஆர்டர் முன்னாடி பேசுற, நீங்க உனக்கு என்ன பிரச்சனைங்க, நீ எதுக்கு இங்க என்ன பண்றேன்னு கேக்குற. பாத்துங்க, யார் மனுஷன் பார்க்கலாம், மனுஷன் தப்பிச்சு ஓடலாம். அந்த மனுஷனை எதிர்கொள்ள முடியாம, ஃபேஸ் பண்ண முடியாம, பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாம நம்ம ஏதாவது காரியங்கள் கொடுத்து வேற எங்கேயாவது போயிட்டு ஒன்னாக்குன்னு ஒரு சேஃப் பிளேஸ் இருக்குது. நமக்குன்னு ஒரு காரியம் இருக்குது. I'm fine here. I'm staying here. I got my own safe place. அந்த காரியம் கிடையாது. ஆண்டவர் உன்னை சேஃப் பிளேஸ் தேடுறது சொல்லவே கிடையாது. முதல்ல அதை நினைச்சுக்கோங்க. ஓடி ஒளிய சொல்லல ஆண்டவர், உன்னை ஃபேஸ் பண்ண சொல்ற உன் ப்ராப்ளம்ஸ், உன் டிஸ்கரேஜ்மெண்ட்டை நீ ஃபேஸ் பண்ணு. ஏன்னா அவன் ஒரு பொம்பளையோட மிரட்டலை பார்த்துட்டு அவன் எலியா என்ன பண்றாரு, ஓடுறாரு. எலியா ஒரு தீர்க்கதரிசி, அதுக்கு முன்னாடி பாகால் தீர்க்கதரிசியில எல்லாரையும் என்ன பண்றாங்க, கொன்னவன் அவரு. He couldn't even face a woman. She didn't even do anything. She just threatened him with words. That's all. With words. வார்த்தையால மிரட்டினா அவ பாத்துங்க. அந்த ஒரு காரியம், அவன் எல்லா காரியங்களும் என்ன பண்றான், வேற மாதிரி போகுது. ஃபர்ஸ்ட் எடுக்கிற டிசிஷன்னால தொடர்ந்து என்ன நடக்குது, தப்பாவே எடுக்க தோணுது. ஃபர்ஸ்ட் ஓடுறான், அப்புறம் அவன் மைண்டு சேஞ்ச் ஆகுது. அடுத்தது என்ன நடக்குது, ஒரு விலகி போற மாதிரி சேஃப் பிளேஸ் தேடிக்கிறான். ஆண்டவர் உன் கூட இருக்கிறாருன்னு அப்போ மறந்தே போறான். அந்த நிலைமைக்கு போயிட்டாரு, கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு. அப்போ அந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண முடியாம ஒழிஞ்சு போகும்போது என்ன நடக்குது,
ஆண்டவர் அங்கேயே வந்து என்ன பண்றாரு கேட்குற, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. இப்போ என்ன நடக்குதுங்க, என்ன நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்குறாரு. அப்போ அவனுக்கு எந்த சொல்லன்னு தெரியல. He was hiding in a cave. Even there God came and asked, what is your problem here? What's your problem? What are you doing here? He is hiding from his problems. He is hiding from his trials. He is hiding from his discouragements. அப்போ அப்படி இருக்கும்போது என்னெல்லாம் நடத்துதுன்னா, அவனுக்கு சரியா யோசிக்க முடியல. அதனால என்ன பண்றான், அடுத்தது பிளேம் பண்றான். பிளேம் ஷிஃப்ட் ஆகுது. He couldn't able to think properly, so he's blaming. He started to blame. அவங்க என்ன நான் நல்லா இருந்தேன், நான் நல்லா தான் உமக்கு நல்லா ஊழி செஞ்சேன், ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, முரட்டாட்டமாக இருந்தாங்க ஜனங்க. அந்த 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது நல்ல கிளியராக உங்களுக்கு பிக்சர் வரும். இஸ்ரேல் ஜனங்க மேலே ப்ளேம் பண்ணுறான். ஜனங்க எல்லாம் உமக்கு விரோதமாக காரியம் பண்ணுறாங்க, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? If you read verse 10, he's blaming the people of Israel. I did my work properly. I worshipped you. I did your work properly. They are the one who is disobeying you. Then what are you doing? அப்போ நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? அதான் ஆண்டவர் கேள்வி. இங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிற? நீ ஆண்டவரை கீழ்ப்படியாம இருந்தானா, அப்போ நீ ஒளிறதுக்கு அவசியமே இல்லையே. நிறைய பேருக்கு அதான் ப்ராப்ளம். அவங்க ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண முடியல, ஒழிஞ்சிக்கிட்டு வேற எதுவும் அந்த பிரச்சனை ஆண்டவனை கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல முடியாம என்ன பண்ற, அடுத்தவனை பிளேம் பண்ண பார்க்குறேன். அவன் தான் செஞ்சான், நான் செய்யல. We try to blame others instead of facing your own problems. That is what Elijah is doing here. We also sometimes do the same thing what Elijah does here. நாமளும் இதே மாதிரி காரியங்களை நாமும் சில நேரத்தில் இந்த மாதிரி பண்ணுறோம். நம்மள பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியல. We couldn't able to face our problems as well. எல்லா காரியத்திலையும் நாம என்ன பண்றோம், சில நேரத்தில் இந்த மாதிரி சோர்வு அடைகிறோம். We also face some discouragements as well. ஆனா அதை எதிர்கொள்றதுக்கு முடிய மாட்டேங்குது. But we couldn't able to face head on to our discouragements. We only tend to run away from it, run away from our problems, run away from our trials. அவன் பிரச்சனை இருந்து ஓட பார்க்குறோம். எல்லா காரியத்தையும் பண்ணி அதுதான் ஃபர்ஸ்ட் காரியமா ஓடுறதான் பார்க்குறோம். இல்லை, ஆண்டவர் சொல்றேன், ஐ எம் வித் யூ. ஆண்டவர் சொல்றேன், நான் உன்னோட இருக்கிறேன். God is saying, I am with you. ஆண்டவர் உன்னோட இருக்கும்போது நீ என்ன பிரச்சனை வந்தாலும் நீ அதை தைரியமா எதிர்கொள்ளுன்னு தான் சொல்றேன். Whatever problem may come, you can face it head on.
strongly. அதான் இன்னொரு காரியமாக அங்கே நடக்குது. ஒரு கம்பேரிசன்ஸ், இம்ப்ராப்பர் கம்பேரிசன்ஸ் அங்கே நடக்குதுங்க. அப்படின்னா ஒப்பிடுறது, அவனுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அவனையும் ஒப்பிடுகிறான். இந்த இடத்துல அவங்க தான் செஞ்சாங்க, நீ யாரு? அவனோட ஊழியக்கார. He started comparing himself with the Israelite people, the people of Israel. But God has, அவனை வேர் பிரித்துட்டாரு. God has chosen him as a man to lead the people of Israel. ஆண்டவர் அவன் ஒரு இந்த ஜனங்களை லீட் பண்றதுக்காக முன்னிருந்து லீட் பண்ணும்படியாக தெரிந்து கொண்டாரு. ஒரு ஆசாரியனை ஒரு தீர்க்கதரிசியா தெரிந்து கொண்டாரு. He chose him as a prophet, as a voice of God. ஆண்டவருடைய சத்தமா அவனை உருவாக்குனார், அவனோட வார்த்தையை உருவாக்குனார். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை பேசுறாங்க. அது மாத்திரம் கிடையாது, இவன் பேசுற வார்த்தை கூட தேவ வார்த்தையா மாறுகிறது. Even he speaks, the word he speaks becomes a words of God. அப்படி இருக்கும்போது இவரு அவரோட அந்த ஜனங்களோட என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ணிக்க முடியாது. இந்த நேரத்துல நான் ஒரு ஊழியக்காரங்களுக்கு ஷிஃப்ட் ஆறேன். நான் I am shifting to pastors and ministers. I am not talking about regular people. I am talking to pastors. If we face like this, if we face problems like this, don't compare yourself with others. இப்படி ஒரு பிரச்சனை நீ ஃபேஸ் பண்ணும்போது மற்றவங்களோட நீ உன்னை என்ன பண்ணாத, ஒப்பிட்டு கொள்ளாத. ஏன்னா ஆண்டவர் உன்னை வேர் பிரித்திருக்கிறார். He has chosen you. அவனை உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார், உன்னை முழுமையா பிரித்து எடுத்திருக்கிறார். You are not with them. He has separated you. அந்த மந்தையிலிருந்து உன்னை பிரித்து எடுத்திருக்கிறார். He has separated you from the herd. அப்படி இருக்கும்போது அவங்களோட நீ என்ன பண்ண முடியாது, நீ கம்பேர் பண்ணிக்க முடியாது. You can't compare yourself with them because you ought to lead them. நீ அவங்கள வழி நடத்தணும். இந்த மாதிரி பிரச்சனை நீ என்ன பண்ணணும், ஈஸியா ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் உனக்கு எல்லாம் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் உன்னோட இருக்கிறார். You have to face these kind of problems. ஏன்னா because God is with you. You have to set an example for them. இங்க எலியா அந்த எக்ஸாம்பிள் செட் பண்ணவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிச்சுவேஷனை பார்க்கும்போது. Here Elisha didn't even set an example for the people. He couldn't handle his discouragements. He ran away. அவருடைய ஊக்கையின்மை என்ன பண்ண முடியல, ஃபேஸ் பண்ண முடியல. இப்போ அதனால வர விளைவுகள் என்ன? What is the result for that discouragement? First thing that happens is personal isolation. He isolated himself. தனிப்பட்ட
தன்னை தனிமைப்படுத்தி கொண்டான். அதான் ஒண்ணு ஏன்னா ஆண்டவர் உன்னை தனிமை சொல்லிடுறாரு, வேறு பிரிக்கிறது வேற. உன்னை நீயே என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ். நோ இஸ் நாட் லெட்டிங் எனிஒன் இன். உன்னுடைய வாழ்க்கையில யாரையும் உள்ள விடாத மாதிரி உனக்குனே நீ என்ன பண்ணிக்கிற, ஒரு ஷட்டரை பண்ணிக்கிற. நிறைய நேரத்துல நாமளும் அதுதான் பண்றோம். நமக்கு நாமே என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ஷட்டரை வச்சுக்கிறோம். We sometimes isolate ourselves from our problems, from our discouragements. நம்முடைய பிரச்சனையில இருந்தோம், நம்முடைய சோர்வுல இருந்தோம், நம்முடைய ஊக்கையின்மையில இருந்தோம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், தனிமைப்படுத்திக் கொள்கிறோம். அதை எதிர்கொள்ள முடியல. we couldn't have to face our discouragements. அதனால என்ன நடக்குது, நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளால முடியல. we lost our perspective. we couldn't able to make a step forward. பத்தடி பின்னாடி தான் எடுத்து வச்சிருக்காங்க ஒழிய முன்னாடி எடுத்து வைக்கல, முன்னாடி எடுத்து வைக்க முடியல. You only able to take 10 steps backwards. No, you couldn't able to take one step forward because of that discouragement. Then comes self pity. அடுத்த தினம் வருது, தன்னை நான் பாவம், நான் ஒண்ணும் இல்லை. அதை சொல்ற 4 வசனத்தை பார்க்கும்போது தான் சொல்றேன், என் பிதாக்களை விட நான் என்ன ஒண்ணு இல்லை, பெரியவன் அல்ல, ஒண்ணும் இல்லை. I'm not worthy. தன்னை குறைச்சிக்கிறது. அந்த செல்ஃப் பிட்டி வரும்போது ரொம்ப மோசம். And the worst comes the last. Suicidal tendencies. Here he says, take my life. Verse 4, if you read the last part, Lord, take my life, he said. என்ன எடுத்து போடுங்க, நான் சாகுறேன்றாரு. அந்த லெவலுக்கு போறாரு. சாகுற நிலைமைக்கு போறணும்னா அவர் எப்படி அவரோட மைண்ட்ல எப்படி இருந்திருக்கணும்னு நினைச்சுக்கோங்க. அவரோட வே ஆஃப் திங்கிங் எப்படி மாறி இருக்குன்னு பாத்துங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பாகாலோட தீர்க்கதரிசிகளை, அதாவது எசபேல் அவங்களோட தீர்க்கதரிசிகளை என்ன பண்ண, அவள் நியமித்த தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் என்ன பண்ணா, இவர் ஒத்த ஆளா இருந்து எல்லாரும் கொண்டு போட்டார். 18ஆம் அதிகாரம் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தையினால உன்னை கொன்னுடுவேன்ற வார்த்தையினால என்னெல்லாம் அவன் திங்க் பண்ண சொன்னான். கடைசியா எப்படி சாகுறேன்ற வரைக்கும் அவனோட திங்கிங் போயிடுச்சு பாரு. ஒரு காரியத்தினால அவனுடைய காரியம், அவனுக்கு வர பிரச்சனையை அவனால ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்னால என்னெல்லாம் நடக்குது பாருங்க. கடைசியில் with one word, what and all happens, you can see that he's ready to face death. He couldn't face life. அவன் மரணத்தை ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கான். ஆண்டவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு. அவன் மைண்ட் என்ன இருக்குது, ஆண்டவரை என் உயிர் எடுத்துருங்க, அவன் என் உயிர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என் உயிர் எடுத்துருங்கன்றான். ஆண்டவர் கிட்ட சொல்றாரு.
ஆண்டவரை பலியாக்குறாங்க, ட்ரை பண்றான். Face your discouragements. If you can't face your discouragement, worst comes at last. You know, death is waiting at your doorstep. Even now, lot of youngsters face these kind of things. இன்னும் ஏன்னா நம்ம பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண முடியலன்னா மரணம் நம்ம வாசப்படியில் படுத்து கொண்டு இருக்கிறது. இப்பவும் நிறைய இப்போ நாங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது திருமங்கலத்தில் இருந்தோம். இவர் திருமங்கலம் ஃபார் பாஸ்ட் 2 years 2 வருஷமாக அங்கே இருந்தோம். அந்த இடத்துல ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தற்கொலை நடக்கும். அது என்னன்னு தெரியல. அப்புறம் நானும் எங்கள் அம்மா உட்காந்து ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன ஆண்டவர் எதுனால ஒன்றுமே இருந்திருக்காது. எல்லாம் பார்த்தோன்னா டீனேஜ் பசங்க சூசைட். அது ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண முடியாமல் எத்தனை பேர் சூசைட் பண்ணிடுறாங்க. எக்ஸாம்பிள் நான் 12th எக்ஸாம் பற்றி பேசுகிறேன். 12th எக்ஸாம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வர்றதுக்கு முன்னாடியே இப்போ சில முந்தியெல்லாம் வந்ததுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க, முந்தியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்பெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே couldn't able to face the trials. Suicide தான் முடிவுன்றாங்க. No. God has kept a wonderful life in front of you. ஆண்டவர் பெரிதான வாழ்க்கை உன் முன்பாக வச்சிருக்கிறார். அதை ஃபேஸ் பண்ண, அதை எதிர்கொண்டு போகும். You have to face that. Problems may come, suffering may come, பிரச்சனை வரும், தவிப்பு வரும், எல்லாம் வரதான் செய்யும். ஆனா நீ இதெல்லாம் தைரியமா எதிர்கொண்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு ஆண்டவர் வைத்த வாழ்க்கையை நீ தைரியமா எதிர்கொண்டு போகலாம். என்னைய நான் சொல்றேங்க, I take myself 10th தான் நான் படிச்சிருக்கேன். இதே மாதிரி சிச்சுவேஷன் நானும் மாட்டினேன். என் பிரச்சனைய ஃபேஸ் பண்ண முடியல. அந்த பயம் 11th போயிடுச்சு. நான் ஜாலியாக இருந்தேன். 11th ஃபெயில். I failed in 11th grade. இனி 12th I did my 12th year arrearல பண்ணேன் நான். 12th standard. அந்த 12th கூட முழுசா முடிக்க முடியல. I couldn't able to complete my 12th standard. கடைசி எக்ஸாம் வரைக்கும் போயிட்டு எக்ஸாம் எழுதல. நான் எக்ஸாமே எழுதல நான். ஏன்னா பயம். இனி உட்காந்து முடியாது. நாலேஜ் இப்போ திங்க் பண்ணியிருக்கேன், இப்போ திங்க் பண்ணுறேன். now I'm thinking நான் எழுதியிருக்கணும். ஒரு பயம் என்னெல்லாம் பண்ணுது பாரு ஒரு மனுஷனை. எனக்கு பண்ணிச்சு. I have faced that. Fear makes us do worse kind of things. அதே போல அந்த என்னோட ட்ரையல்ஸை நான் ஃபேஸ் பண்ண முடியாதனால கஷ்டப்பட்டு
மேலே வர மாதிரி இருந்தது. நான் சூசைட் அட்டம் போல வீட்டு விட்டு ஓடி போக பார்த்தேன். The next way I didn't attempt suicide, but I tried to run away. I had that kind of thinking. I was planning to run away. I was planning to run away from my followers. I was planning to run away from my house. The very next day, what and all things that I was trying to carry to run away, I was taking that to the to the Bible college. God has shifted that very thing to do his work, to go on to study for his work. எந்த காரியத்துக்காக நான் பேக்ஸ் எடுத்துட்டு நான் ஓடுறதுக்காக பார்த்தனோ அதுவே என்ன பண்ணுச்சு, பைபிள் காலேஜுக்கு எடுத்துட்டு போ அளவுக்கு மாறிடுச்சு. ஆண்டவர் மாத்தினார். அதனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். whatever trials may come, whatever problems may come, you face it boldly. You face it boldly. Don't run away. Because if you run away, the very next thing, devil tries to screw with your mind. பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியல வச்சுக்கோங்க, பிசாசானவன் என்ன பண்ணுவான், அடுத்தது மைண்டுக்குள்ள வேலை செய்ய பார்ப்பான். ஸோ ஃபேஸ் யுவர் ப்ராப்ளம்ஸ் போல்ட்லி, whatever it may be. It may go wrong, but you could have had a result early on. பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலாம், அது தப்பா போகலாம், ஆனா ரிசல்ட் என்ன முன்னாடி தெரிஞ்சிருமே. அதுக்காக அடுத்த திருப்பி ட்ரை பண்ணலாமே. You could try again from the start. திருப்பி ஆரம்பிக்கணும். விக்டரி அவுட்ரீச் ஓட மெயின் இது எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. Once if you fell down, my father taught me this one thing. I grew up in Victory Outreach. Now home ஆட்களோட I was my father treated me and my sister as the home Victory Outreach home members. He didn't treat us differently because we are his son and daughter. என்னோட அப்பா ஹோம் வச்சிருந்தோம், குடிக்கும் போதைக்கும் அடிமைக்கு ஹோம் வச்சிருந்தோம். அவங்களை போலவே எங்களும் என்ன பண்ணாரு, ட்ரீட் பண்ணாரு. நாங்க பாஸ்டரோட பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கனால பெரிய ஆள் கிடையாது. அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதான் நானும் சாப்பிட்டேன். அவங்களுக்கு ரசம் சோறுனா நாங்களும் ரசம் சோறு தான். Whatever they eat, we also eat the same thing. Just because I am a pastor's son, that doesn't make I am different. I was raised same as the member of the home, Victory Outreach home. Whenever each and every morning I have to wake up at 4 a.m. to go up for morning prayer. எல்லா நாளும் என்ன பண்ணணும், நாங்கள் 4 மணிக்கு எந்திக்கணும். 4:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு அவங்க ஹோம் ஆட்கள்லாம் இருந்துச்சு என்ன பண்ணுவாங்க, ரெடியாக ஜோம் பண்ணுறதுக்கு 5 மணி ப்ரேயருக்காக நம்ம போய் நிற்கணும். நாங்களும் போய் அங்கே உட்காந்து ஜோம் பண்ணோம் அவங்களோட சேர்ந்து. அந்த காரியம் எங்கள் வாழ்க்கையில் டெய்லி நடக்கும். It's a daily process for us. We have to be there, or else we will get whacking from our father. அடுத்தது இல்லைன்னா எங்கள் அப்பாட்டேருந்து அடி விடுவோம் எந்திக்கலண்ணா காலையில். We faced everything. எல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம்.
ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா, சிறு வயசில் காரியங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறது என்னன்னா, என்ன பண்ணுது, கடைசி வரைக்கும் அவன் கூடயே வருது. The things that are taught to you when you're small, it comes till the end. It helped me to face my problems boldly. And நான் எதை விட்டு போனேனோ, what and all I left, what the studies that I left, I was able to do it later on. திரும்பி கடைசியில் அப்புறம் பண்ண முடியாது, வேற விதமாக பண்ண முடியாது. இப்போ எனக்கு பிஹெச்டி வரைக்கும் படிக்க வைக்க முடிஞ்சுன்னா ஆண்டவர் எவ்வளோ பெரிய, நான் பிஹெச்டி படிப்பேனான்னு கூட தெரியாது. I'm doing my PhD. I thought I couldn't able to do like kind of big studies and all, but I'm doing now. அது எதுனால? ஆண்டவர்னால. ஆனால் அதுக்கு வர்றதுக்கு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டே நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது இது வந்து நான் முன்னாடியே நான் என்ன பண்ணியிருக்கேன், அது இந்த உயர்வை இந்த ஆண்டர் இந்த பெல்லை ஆண்டர்கிட்ட முன்னாடியே நான் கேட்டுட்டு அந்த உயர்வை ஆண்டர் என்ன பண்ணுறாரு, முன்னாடியே தந்திருப்பார். இந்த உயர்வை முன்னாடி தந்திருப்பார் ஆண்டவர். ஆனால் நான் கேட்கல. I didn't listen. If would I face that trials before then, God would have lifted me before itself. ஆனால் நான் கஷ்டப்பட்டு வர வேண்டியதாக இருந்தது. Then God, my life had to go in a different way. But I reached to that point. What God wants me to reach there. எந்த இடத்துக்கு ஆண்டவர் வரணும்னு நினைச்சாரோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். எப்படியோ now I'm really happy. ஆண்டவர் அவரோட ஊழியத்தை நான் சந்தோஷமா செய்கிறேன். I'm doing his ministry lot of love. He gave me that strength. Even as my mother passed away last 30th, ஆண்டவர் அந்த பலத்தை கொடுத்தாரு. கடந்த 30ஆம் தேதி என்னோட தாயார் மரிச்சிட்டப்புறம் அந்த என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாம இருந்தது. ஆனாலும் எனக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அது எதிர்கொள்றதுக்கு என்ன பண்றாரு, பலத்தை தருகிறார். இதுவே 2011ல பைபிள் காலேஜ் முடிச்சோன்னு வந்தேன்னா எனக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. He was preparing me. He was preparing me for the very day to face my problems, to face him. என்னோட பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு ஆண்டவர் அந்த டைம் கொடுத்தாரு. He was preparing for everything. He was preparing for my life. ஏன்னா என்னதான் வச்சு சொல்ல முடியும். I can't say for everyone. I can only say to myself. I can only give my testimony. என்னோட சாட்சி தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்தது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும் நான் எப்படியெல்லாம் இருந்தேன்னு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என் கூட ஒர்க் பண்ண என் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு இருக்காரு. I can see them. My friends are watching there. Even my good friend who worked with me, he's watching now. They all know about me. Our came to this position. இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு எப்படியெல்லாம் வந்தேன் அவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். Nothing on my, I'm not hiding anything. Everything is in the light. எல்லாம் வெளியரங்கமா இருக்குது. ஹைட் பண்றதுக்கு நீ ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் உன்னை எல்லா காரியத்தையும் செய்யும்படியாக உன்னை ப்ரிப்பேர் பண்றார். God is preparing you to do everything that you have to do in your life.
உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் சித்தம் வச்சிருக்காரு அதெல்லாம் நீ செய்யும்படியாக ஆண்டவர் உன்னை என்ன பண்றாரு? ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். Whatever you want to do with your life, God wants to do with your life. He is preparing you for that. So always be on God. எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருங்க. எப்பொழுதும் prepared இருங்க. Always be on God. எச்சரிக்கையா இருங்க. பிசாசம் எப்படி வேணா வரலாம், பிரச்சனை எப்படி வேணா வரும், அதை ஃபேஸ் பண்றதுக்கு உனக்கு தைரியம் வேணும். நீ ரெடி, you have to have that readiness to face it. அப்போ if you face that problem head on, you don't need to worry about anything because God is there with you. உன்னோட பிரச்சனை நீ தைரியமா ஃபேஸ் பண்ணன்னு வச்சுக்கோங்க, எதுக்குன்னு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அவர் உனக்கு கோலும் தடியுமாக இருக்கிறார், உன்னை தேய்ச்சி கொண்டே இருக்கிறார், உன்னை வழி நடத்தி செல்கிறவராக. His rod and his staff will comfort you. He is ready to lead you wherever you want to go. எங்க போகணுமா, whatever your life takes, உன் வாழ்க்கை எங்க போனாலும் பாருங்க, whenever, எங்க எதுனால இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். He wants to change your life. அதுக்கு நீ இடம் கொடு. அவர் உன்னை வணைய விரும்புகிறார். அதுக்கு நீ வணைஞ்சு கொடு. Want to mold you, so let him mold you. எது கொண்டு கவலைப்படாத. உன்னோட டிஸ்கரேஜ்மெண்ட் எல்லாம், உன்னோட பிரச்சனை எல்லாம், உன்னோட சோர்வு எல்லாம், உன்னோட கஷ்டம் எல்லாம் சந்தோஷமா மாறும் என்று சொல்லி, உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும் சொல்லப்படும். உன் களிப்பை உன்னுடைய கஷ்டத்தை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார்னு சொல்லப்படும். எதை கொண்டு கவலைப்பட? He will change your discouragement. Only if you face that discouragement. அந்த பிரச்சனையை நீ ஃபேஸ் பண்ணும்போது தான் அந்த பிரச்சனையை மாற்றுவார். நீ ஃபேஸ் பண்ணாத வரைக்கும் ஆண்டவர் சொல்லுவார், ஆனா he won't push you, he will help you. அவர் ஒன்று பண்ணுன்னு சொல்ல மாட்டார். உனக்காக நீ டிசிஷன் எடுக்கிறதுக்காக உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். நான் ஏற்கனவே சொன்னேன், God is a gentleman. Already I said it before. He won't push you or pull you. He'll wait for you. நீ தான் அந்த டிசிஷன் எடுக்கணும். நீ உன்னோட பிரச்சனையை ஃபேஸ் பண்றியா, இல்லை அதை விட்டு உலகி ஓடி போறியா? உலகி ஓடுனா இந்த காரியங்கள்லாம் நட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நீ what you decide is on you. Are you going to face your problems or are you going to run away? You already seen this today. When you run away, what and all things follows. We already seen this today. அது நீ தான் டிசைட் பண்ணு. மேன் ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? Gracious and Holy Father, we thank you for this day, Father God. We thank you that you have given these words for us. You have helped us to face our discouragements, Father God. Help us to do what is right, Father God. You give us strength. You give us hope, Father God. We don't need to have that negative thinking. We don't need to have that, you don't want to blame others as well. You be with us, Father. You be with us. ஆண்டவரே, நீ எங்களை கைட் பண்ணுங்க. நீ எங்களோட இருங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே
எங்களை ஆண்டவரே முழுமையாக மாற்றுங்க. You be with us, Father. You change us. You control us, Father. Let we be in your control. If we be in your control, Father, no one could ever control us, Father. Nothing can control us except you. So I give myself into your hands, Father. We give ourselves into your hands. Because in your hands we are safe. We are whole, Father. You protect us throughout all these pandemic corona things, Father God. It's all this COVID-19 and all, it's nothing. It comes and it goes, just like any other diseases. You touch each and every people that who are affected by this COVID-19. You heal them, Father. We ask this in the matchless name of the Lord and Savior Jesus Christ. Amen and amen. நான் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இதோட அடுத்த பகுதி நான் எப்போன்னு சொல்லி நான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் விளக்குறேன். ஆன்லைனில் வரும். அப்போ நீங்கள் பார்த்து நீங்கள் என்னோட ஜாயின் பண்ணலாம். அதுக்கு முன்பாக ஏதாவது ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் அதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு சொல்லிக்கலாம். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண ரெடியாக இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணி பேசினா இருந்தாலும் சரி, அந்த என்னோடய காண்டாக்ட் நம்பரு அது என்னோடய பேஜில் விக்டோரிஸ் பேஜில் இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், கால் பண்ணி எனக்கு பேசலாம். ஆண்டு ஆசை. God bless you.